மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஒரு கர்ப்பிணி பொண்ணு இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் எப்பயும் வீட்டில் இருக்கும். வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு சத்தான ஆகாரம் கிடைக்கணும்ல. அது சரி. பாலாக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறது வேணுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்ல. நீ கிச்சனுக்கு போ. அதனே அந்த வேலையெல்லாம் நான் தானே பார்த்தாகணும். நீங்க எப்ப திரும்ப கிளம்புறீங்க? உடனே போகணும். ஆனா பாலாவை பத்தி நினைக்கும் போது அவ இப்படி கர்ப்பமா இருக்கிற சமயத்துல என்னால் அங்க போய் ஒரு நாள் கூட நிம்மதியா தங்கியிருக்க முடியாது. சுதாலட்சுமி, நீங்க சொன்னீங்க பாலா இழைச்சு போயிட்டான்னு. நீங்க வேணுவ கொஞ்சம் பாருங்க. ஓ, என் பையன் ரொம்ப இழைச்சு போயிட்டான். பார்க்கும்போது அப்படி எங்களுக்கு ஒன்றும் தோணவே இல்லையே. அது நீங்க பார்க்கும்போது. ஆனா எனக்கு தெரியும், இவன் ரொம்ப தான் இழைச்சு போயிட்டான். சரியான நேரத்துக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுக்கதான் கட்டின பொண்டாட்டிய கூட்டிட்டு போனான். அதுக்குண்டான பதில் இவனை பார்த்தா தெரியுதா என்ன? கறி மீன் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் பாலாவுக்கு தெரியாது. மாப்பிள்ளைக்கு அதுதானே பிடிக்கும். புருஷன் ஆசைப்பட்டதை சமைச்சு கொடுக்க வேண்டியதுதான் ஒரு பொண்டாட்டியோட கடமை. புருஷனுக்கு சிக்கன் குழம்பு பிடிக்குதுன்னு சொன்னா சுதாலட்சுமிக்கு பிடிக்கலனாலும் செஞ்சு கொடுத்துதான் ஆகணும். அப்படி பண்ணாதான் நல்லது. நான் சொல்றது சரிதானுங்க? நான் ஒன்றும் அப்படி கட்டாயப்படுத்த மாட்டேன். என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுக்குவேன். ஆம்பளைங்களா இருந்தா கொஞ்சம் தெனாவிட்டு இருக்கணும். பொண்டாட்டி கிட்ட அடிமையா வாழறவங்க இதுதான் என் தலையெழுத்தேன்னு வாழறவங்க. பிரபாகரன் நீங்க இல்லையா? இல்ல, பக்கத்து ஊர்ல திருவிழா, அதான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காரு. இன்னும் 2 நாள் கழிச்சுதான் அப்பா இங்க வருவாரு. பிரபாகரன் ரொம்பவே கொடுத்து வச்சவர். நான் போய் பாலாவை பார்த்துட்டு வரட்டுமாங்க? பார்த்துட்டு இல்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல. அதனாலதான் ரூமுக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். அவகிட்ட பேசணும் போல இருக்கு. வாங்க. நீ போய் பார்த்துட்டு வந்தா போதும். அத்தை பாலா கிட்ட போய் பேசட்டும். மாமா நீங்க வாங்க, நாம அப்படியே வெளியே போய் பேசிட்டு வரலாமா? உனக்கு என்னதாம்மா ஆச்சு? உன்னோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் மாறி போச்சே. என்ன ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பாக்குறீங்களே, அதனாலதான் அப்படி தோணுது. இல்லம்மா, நீ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல. நீ மாப்பிள்ள கூட நம்ம வீட்ல இருந்து கிளம்பி போனப்போ நல்லா தானே போன. ஆனா இப்போ நீ ஏதோ ஒரு பிரச்சனைனால ஓடி போறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரில இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நான் வாழும்போது நான் எந்த இடத்துக்கும் ஓடி போக மாட்டேன். நான் அங்கேயே நின்னு வெட்டு குத்த சமாளிப்பேன். கத்தி எடுத்து குத்தி என் வயிற்று கிழிச்சு என் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கொண்டாலும் நான் அப்படியே அசால்ட்டா நிப்பேன். வாழ்க்கையில நான் எந்த இடத்துக்கு போகவும் என்னால இப்ப முடியும். இங்க பாரு, உனக்கு இப்ப எத்தனாவது மாசம் நடக்குது? சொல்லுமா. 13. 13? அதென்ன கணக்கு? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கூட்டி சொன்ன பதில். நீ ஏன் பாலா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன நான் உங்ககிட்ட எப்படி பேசணும்? நீ இப்ப எத்தனை மாசம் முழுகாம இருக்கேன்னு நான் கேட்டதுதான் தப்பா? அம்மா, உங்களுக்கு கணக்கு போட தெரியும்ல. நான் இங்க இருந்து போகும்போது 3 மாசம் கர்ப்பிணியா இருந்தேன். அது முடிஞ்சு இப்போ எத்தனை மாசம் ஆச்சு? என்ன யானையோட கர்ப்பகாலம் தான் எனக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் இங்க இருந்து போய் குறைஞ்சபட்சம் 10 மாசம் ஆயிடுச்சு. அப்படின்னா வயிற்றுல இருந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு கேட்க தோணல? நீ எங்க கிட்ட சொல்லாம எங்களுக்கு எப்படிமா தெரியும்? உனக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையான்னு நான் அங்க வந்தா பார்க்க முடியும். இங்க இருக்கிற பூனைங்கிறது ஆப்பிரிக்கா ஒண்ணும் இல்லல்லம்மா, சரிதானே? நீங்க வந்து ஒண்ணு பார்க்க வேண்டாம். அப்பா வீட்டுல தானே இருந்தாரு. சரி விடுங்க, என்னுடைய தம்பி அங்கதானே இருக்கான்.
அப்புறம் உங்களுடைய பொண்ணும் அவளுடைய புருஷனும் இருந்தார்ல, என்னை வந்து பாத்துருக்கலாம் இல்லையா? நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தானே போன. உன் புருஷன் கூப்பிட்டப்போ உன் பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் நீ மறந்துட்டு தானே போன. நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அத கூட விடு, நீ அங்க போய் சேர்ந்ததோ எங்களுக்கு தகவலாவது சொல்லிருக்கலாம்ல. இது எதையுமே நீ பண்ணாம எங்க மேல பழி சொல்லிட்டு இருக்கியா? எனக்கு மனசு இல்ல, மனசு மட்டும் இல்ல, எனக்கு சொந்தமா என் உடம்பு கூட கிடையாது. அதனால நான் போனும் பண்ணல, லெட்டரும் எழுதல. ஆமா, உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா வாழ ஆரம்பிச்ச உடனே எங்களை நீ மறந்துட்ட. ஆனா உன்னை பெத்தெடுத்த அப்பாவும் அம்மாவும் உன்னை அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. அதனாலதான் நீங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்தோம். நாங்க இங்க வந்ததுதான் பெரிய தப்பாயிடுச்சு. அம்மா, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. அம்மா, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்குமே வேண்டாத ஒரு பொண்ணுதான். பார்க்கும் போது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு விலைக்கு இருக்கிறப்ப அவங்க மேல தப்பு சொல்ற சில பேர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தாலே நேரம் போறதே தெரியல. மாமா, நீங்க இங்க முறையா வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு அப்படி சொல்ல தோணுது. நாங்க பிறந்ததுல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இதெல்லாம் புதுசா தோணல. கொஞ்சம் தேங்காவும் கிழங்கும் இல்லாம இங்க சாப்பாட்டுக்கு வேற எதுவும் கிடைக்காதா? இந்த ஊர்ல இருக்கவங்க இப்படிதான் வாழ்றாங்க. இங்க கொஞ்சம் பேரு மீன் பிடிக்க போறாங்க, அதுவும் நல்ல வருமானம் தான். மீதி இருக்கிறவங்க வேலைக்காக பக்கத்து ஊருக்கு போவாங்க. டெக்ஸ்டைல்ஸ்லயும் மொபைல் ஷாப்லயும் வேலை பார்க்கறவங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க. இப்படி டிராவல் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தானே? இங்க பாலம் கட்ட ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் மாறி மாறி வரும்போதும் உடனே ஆரம்பிப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக இங்க அதுக்கேத்த அரசியல்வாதிங்க யாரும் கிடையாது. பாலம் வந்துச்சுன்னா இங்க எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கும்ல. அர்ஜென்ட்டா ஒருத்தரை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும்னாலும் போட்ல தான் போய் ஆகணும்ல. இங்க சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு ஹெல்த் சென்டர் திறந்திருக்கும். அப்புறம் 7-8 மணிக்கு போகணும்னா இங்கிருந்து படகுல தான் போய் ஆகணும். இங்க கிரவுண்ட் எல்லாம் என்ன ரேட்டுக்கு போகுது? நாங்க ஆரம்பத்திலேயே இடம் வாங்கி போட்டுட்டோம். இது சதுப்பு நிலமாச்சு. அதோட இங்க கொஞ்சம் வறண்ட பூமியும் இருக்கு. பாலம் கட்ட ஆரம்பிச்ச உடனே விலை கூடிடுச்சு. இப்போ சென்ட் 1 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. பாலம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா சிட்டியில இருந்து இங்க வர்றதுக்கு வெறும் 20 நிமிஷம் போதும். அதனால விலை இன்னும் அதிகமாகும். வேணுவோட ஷேரா இங்க எவ்வளவு ஏக்கர் இருக்கு? குடும்ப சொத்துங்கிற பேர்ல எல்லாமே ஒன்னதான் இருக்கு. பார்ட்டிஷன் பண்ணணும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. தம்பியோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் இப்படியே இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி? இந்த காலத்துல கூட்டு குடும்பமா வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பல வீட்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணுங்க, பல சுபாவம் இருக்கிற மக்கள், இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா நமக்கு நிம்மதியே இருக்காது. வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களை வெளியே போகாம இருக்க வைக்கிறது எப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோட முதல் படியா நாங்க எங்கிருந்தே ஆரம்பிப்போம். என்னதான் பிரச்சனை பண்றவளா இருந்தாலும் 1 மாசத்துல அடங்கி போயிடுவா. பாலசுதா எந்த கேள்வியும் கேட்காம சட்டுன்னு அமைதியாயிடுவா. அது எனக்கு தெரியும். ஆனா சில விஷயங்கள்ல கொஞ்சம் குழந்தை மாதிரி அடம் பிடிப்பா, அவ்வளவுதான். இல்ல, இப்பதெல்லாம் மாறிடுச்சு. புருஷன் அப்படிங்கிறவன் நமக்கு ஒரு கடவுள் மாதிரி அப்படிங்கறத பால நல்லா புரிஞ்சுக்கிட்டா. இப்ப நான் அவளுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்லாமலே அவன் நல்லா புரிஞ்சுக்கிறா. வேணுவும் பாலாவும் பூனேக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சப்போ எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பாலா ஆசைப்படுறதுக்கு எதிரா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் மாமா. அவ தான் என் கூட பூனேக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. நான் அப்பவே அவகிட்ட சொன்னேன், அங்க வசதி எல்லாம் கம்மியா இருக்கும், உன்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஸ்கூலுக்கும் வேலை தேடி போக வேண்டாம்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்ன பதிலால நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். என்ன கைவிட்டுட்டு போன ஒரு ஆளு திரும்ப எனக்கு கிடைச்சிருக்காரு. என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிற இந்த வேணுகோபால நான் தனியா எந்த இடத்துக்கும் விட மாட்டேன்னு சொன்னேன். அதை கேட்டு என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என் கூட எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிற என்னோட பாலாவை இங்க தனியா விட்டுட்டு போக முடியுமா? சொல்லுங்க மாமா. புருஷன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிற கர்ப்பிணி பொண்ணான பாலாவை இங்க நான் தனியா விட்டுட்டு போக முடியுமா? நீங்க பண்ணதுதான் சரி.
நீங்க அவ மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, பாலாவுக்கு கூட அது தெரியவே தெரியாது. பூனேக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட உண்மையான சுயரூபத்தை பார்த்துட்டு பாலாவே ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாலா வர முதல்ல அதை ஏத்துக்க முடியல. அதே இந்த பாசத்தை எல்லாம் எவ்வளவு நாளா எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்கிறது தான் அவளோட கேள்வி. ஓ, சொல்லப்போனா நான் மறுபடியும் அவளை இங்க கூட்டிட்டு வந்ததே அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நாம 2 பேரும் நிம்மதியா வாழ்ற இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியே போகணுமாங்கிறது தான் அவளோட கேள்வி. அப்புறம் இங்க வந்ததுனால அவ கொஞ்சம் கோபமா தான் இருக்கா. எனக்கும் தெரியும். இங்க பாருங்க, அவ அப்படியே இருக்க மாட்டா. ஒரு 2 நாளைக்குள்ள மாறிடுவா. இல்லைன்னா கண்டிப்பா நானே மாத்திடுவேன். சரி மாமா வாங்க. இவ வாயிலிருந்து வர வார்த்தைகளை என்ன கேட்க வச்சுட்டே கடவுளே. இதெல்லாம் நீ என்கிட்ட தான் சொல்லணுமா? அம்மா தயவு செஞ்சு நீங்க இங்க அழாதீங்க. அத பாக்குறப்போ எனக்கு சிரிப்பு தான் வருது. இதுக்கப்புறம் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு மாப்பிளையும் அவரோட வீட்டாளுங்களும் இருக்காங்கல்ல, அதனால எங்களை பார்க்கும்போது உனக்கு சிரிப்பு தான் வரும். எனக்கு துணையா அந்த கடவுள் கூட இல்லைன்னு நினைக்கிறவ தான் நானு. இப்படி எல்லாம் நீ நினைக்கிறதாலதான் அந்த கடவுள் கூட உனக்கு துணையா இருக்க மாட்டாரு. உன் வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்குங்கிறத மறந்துடாத. அதுக்காகவாவது நீ கொஞ்சம் மனசாட்சியையும் மரியாதையும் மத்தவங்க கிட்ட காட்டு. நீங்க இங்க இருந்து மறுபடியும் ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நான் உங்களை கேவலப்படுத்த வேண்டியதா வரும். தயவு செஞ்சு அப்பாவை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுங்க. நீ மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கியா பாலா? நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் மறுபடியும் என் வாழ்க்கையில வராம இருக்க என் மனசுக்குள்ள ஒரு தெம்பு கொடுங்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு வேலை நடந்தா நான் தப்பிச்சுப்பேன். போதும்மா, இனிமே நீயாச்சு ஓ பாடாச்சு. நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. இதுக்கப்புறம் யாருக்கு அட்வைஸ் பண்ணலாம் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? அத நீ மட்டும் முடிவெடுத்தா போதுமா என்ன? இவங்க போறதுக்கு முன்னாடி உன் விஷயமா ஒரு முடிவு எடுத்துட்டு தான் போகணும். இனிமே என்னுடைய விஷயத்துல இவங்க யாருமே தலையிடக்கூடாது. ஆஹா, அப்படின்னா உன் பிரசவத்தை நீயே பாத்துக்குவியா என்ன? பாரு, உன்னை பிரசவத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான மாசத்தையும் தேதியும் முடிவு பண்றதுக்காக தான் உங்க அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்க. நீ கோவப்படுற மாதிரி நடிச்சு இவங்களை அந்த வேலையில இருந்து தப்பிக்க வைக்காத. உன் முடிவெல்லாம் உங்ககிட்டயே நீ வச்சுக்க. உங்க பையனோட குழந்தை தான் நான் என் வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கேன் போது நான் இந்த வீட்டுல தான் பிரசவம் பார்ப்பேன். இல்லைன்னா உங்க பையன் சொல்லணும் இது அவருடைய குழந்தை இல்லைன்னு. பாலா, பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. நான் தெளிவா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன இங்க இருந்து யார் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது. இதுக்கப்புறமும் உங்களுடைய பையன் இது அவருடைய குழந்தை இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அடுத்த நாள் என்னுடைய உடம்பு இந்த ஆத்துல மிதக்கும். இருந்தாலும் நீங்க இவங்க கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பிடுங்க. இவ இப்படிதான் பேசுவா. ஆனா உங்களோட கடமையை நீங்க செய்யுங்க. இவ இப்படி சொல்லும் போது நீங்களும் தானே கேட்டீங்க. பெத்த அம்மா கிட்ட ஒரு பொண்ணு இப்படியா பேசுவா? அது நீங்க இவளை அடிச்சு வளர்க்கல, அதான். எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருந்து அவ என்கிட்ட இப்படி சொல்லி இருந்தா அவளை அடிச்சு மூஞ்சிய பேத்திருப்பேன். ஏய், நீ என்ன பாக்குற? அவளை அடிக்கிறது மட்டும் இல்லாம அப்படியே கொன்னு போட்டிருப்பேன். ஒரு விஷயத்த நான் இப்பவே சொல்லிடுறேன், இங்க வச்சு பிரசவம் பார்க்க முடியாது. இவ இப்படி சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பொண்ணு நடுரோடு தான் பிரசவிப்பா. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா என்ன? இன்னும் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க. எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு மாப்பிள்ள. அப்படின்னா உங்களுக்கு அங்க இருக்கிற வாடகை விட்டு விட்டுட்டு இங்கேயே ஒரு நல்ல வீடா பாத்துருவோம். இதுக்கப்புறம் வாடகை வீட்டில் இருக்க மாட்டோம். எப்படியாவது சொந்தமா ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கோம். ஹரியோட கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். நம்ம கிளம்பலாங்க. அட என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்க? நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்.
நானும் அதையே தான் சொன்ன வேணும், ஆனா இவங்க கேட்கவே இல்லை. இங்க சாப்பிடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு மனசு இல்ல. வயிறு ரொம்ப நிரம்பி போச்சு. என்னாச்சு சுதா? இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. வாங்க நம்ம கிளம்பலாம். இப்படி வந்த உடனே போனா என்ன அர்த்தம்? பக்கத்து வீட்டுல எல்லாம் என்ன கேக்குறாங்க தெரியுமா? ஏன் பொண்ணு வீட்டுல இருந்து யாரும் வரலையான்னு. அதுக்காக தானே நாங்க வந்திருக்கோம். அப்படின்னா நாம சில முடிவுகள் எடுத்துதான் ஆகணும். இவன் அதுக்கப்புறம் 3-4 மாசம் அங்க போய் இருப்பான். உங்க பொண்ணோட தலைப்பிரசவத்தை பார்க்க வேண்டியது நீங்க தான். வரதட்சணை விஷயத்துல தான் ஏமாத்திட்டீங்க, சரி விடுங்க. இப்ப இதையும் நாங்க தான் பண்ணணுமா? அவளை கூட்டிட்டு போக மாட்டோம் நாங்க சொல்லவே இல்லையே. அவளை கூட்டிட்டு போறோம், ஆனா அவளை இழுத்துட்டு போக முடியுமா? நீங்க ஒரு உதவி பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போது பாலாவை வீட்டுல கொண்டு வந்து விடுங்க. இதுதான் உங்க மரியாதையா? நீங்க எதுக்காக வந்தீங்க? அவளை கூட்டிட்டு போக தானே. அம்மா, நீங்க இதுக்காக அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் மெதுவா யோசிச்சா போதும். மெதுவா பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தா மாசம் டக்குன்னு போயிடும். பாலா கூட நாங்க பேசிட்டு அவளை எப்ப கூட்டிட்டு வரோம்னு முடிவெடுக்கிறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தகவல் சொல்றோம். சரிங்க மாப்பிள்ள. சமந்தி, அப்ப நாங்க கிளம்பிட்டோமா? போறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. முடிவு தான் சொல்லியாச்சுல்ல. அவ இனிமே உங்க வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாளே. அவளை இங்க இருந்து அனுப்பி வச்சா ஆத்துல விழுந்து செத்து போயிடுவேன்னு பயமுறுத்தி வச்சிருக்கா. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அவளுக்கு என் மேலையும் இந்த வீட்டு மேலையும் பயங்கர அட்டாச்மெண்ட். அவ அவளோட முடிவை சொல்லிட்டா என்ன அர்த்தம்? அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நான் அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். சாதாரணமா எல்லா பொண்ணுங்களுக்கும் பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னை கொன்னாலும் நாங்க போக மாட்டேன்னு அவ சொல்லும் போது ரொம்ப நல்ல ஆளா தான் இருக்கீங்க, அவளை பெத்தெடுத்த அம்மாவும் அப்பாவும். பாலாவை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். நேரம் வரும்போது நாம என்ன பண்ணலான்னு யோசிச்சு முடிவெடுக்கலாம். சரி, அப்படின்னா நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரேன்னு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போலியா? நான் சொல்லிட்டு தான் வந்தேன். சரி வேணும், நாங்க அப்படியே கிளம்புறோம். கரை வரைக்கும் நானும் கூட வரேன். இதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டுக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணவே இல்ல. முதல்ல உன்னை யாரு இங்க வர சொன்னது? கிச்சன்ல வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. அவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்கன்னு நான் நினைச்சேன். இனி அதையும் நான் தான் சரி கட்டி ஆகணும். அவளோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. நான் எவ்வளவு தூரம் சொல்லியும் வாங்கன்னு ஒரு வார்த்தை. நன்றி இல்லாத குடும்பம். பாலா சொன்னதை வச்சு நீங்க ஒன்னும் சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். பாலாயே இப்படி மாறிட்டா மாப்பிள்ள. அவ ரொம்பவே மாறி போயிட்டாளே. நாங்க ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி அவ சொல்றா. சொல்ல போனா நாங்க தான் அவ மேல கோவப்படணும். ஒரு வார்த்தை கூட எங்க கிட்ட சொல்லாம தானே அவங்க இருந்து போனா. இருந்தாலும் அவ இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் நாங்க அவளை பார்க்க வரல. மாமா சொன்ன மாதிரி சில சமயம் அவ இப்படித்தான் அடம் பிடிப்பா. நீரடிச்சு நீர் விலகுமா, செத்தாலும் அவ அடம் பிடிக்கிறத விட மாட்டா. இது எல்லாத்தையும் ஒரு வருஷமாவே நான் அனுபவிச்சுட்டு தானே இருக்கேன். நான் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அவ இங்க இருந்து போகும்போது கர்ப்பமா தானே இருந்தா, அப்புறம் என்னாச்சு? அட ஆமா இல்ல, நான் அத பாலா கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. என்ன? பாலா அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அதை எங்ககிட்ட சொல்றதுக்காக அவ எங்களுக்கு போனே பண்ணலையே. இல்ல, நாங்க பூனேக்கு போய் சேர்ந்ததுல இருந்து அவளுக்கு உடம்பு கொஞ்சம் முடியாம போயிடுச்சு. நான் கொஞ்ச நாள் லீவ் போட்டு தான் அவளை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டேன். ஆனா ஒரு நாள் நான் இல்லாத நேரத்துல அவ மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டா. அந்த விபத்துல தான் எங்களோட முதல் குழந்தை. கடவுள் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் தான் பாலாவுக்கு ரொம்ப கோபமும் திமிரும் வர ஆரம்பிச்சது. இதுக்கிடையில அவ பேரை கூட மாத்தி சொல்ல ஆரம்பிச்சா.
பேரை மாத்தி சொல்றாளா? ம், என்ன பேரு? அகிலான்னு. அகிலாவா? ஓ அகிலாவா? அது அவளோட பாட்டி கூப்பிட்டுட்டு இருந்த பேரு. ஆனா அப்பாவ சின்ன குழந்தையா இல்ல இருந்தா. ஆ, அதெல்லாம் என்கிட்ட அவ சொல்லவே இல்லை. பாலாவுக்கு அந்த பேரு ஞாபகம் இருக்கிறது நல்லதுதான். அப்பாவ ரொம்ப சின்ன குழந்தை. குழந்தை மனசுல சில விஷயங்கள் பதிஞ்சா அது மறக்காது. ஒரு தடவை ஹரி கல்ஃப்ல இருந்து கூப்பிட்டப்பையும் அவ இதே பேரை தான் அப்பயும் சொன்னா. அத ஹரி எங்ககிட்ட சொன்னான். பாலா போன் எடுத்தப்போ வேற பேரு சொன்னான்னு. அதனால அவ ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம பாசம் வைக்கிறவங்க மனசை கஷ்டப்படுத்துறதுல அவ கில்லாடி. என்ன பெத்த அம்மானு கூட பார்க்காம அவ எப்படிலாம் பேசினா தெரியுமா? அவ இப்படி எங்களை அவமானப்படுத்தினா நாங்க இந்த பக்கமே வரமாட்டோம். அவளை பிரசவத்துக்கு நீங்க அங்க கொண்டு வந்து விடுங்க. அதை ஏன்டா அப்படி சொல்ற? நாம இப்போவே பிளான் பண்ணி வச்சாதான் ஒரு வருஷம் முடியும் போது அதெல்லாம் செட்டில் ஆகும். அப்பா அம்மா வந்துட்டாங்க, நான் நைட்டு ஃபோன் பண்ணுறேன். அம்மா, உங்கள் முகம் ஏன் இப்படி இருக்கு? வர்ற வழியில் அப்பா எதுவும் திட்டாரா? இல்லை நீங்கள் சண்டை போட்டீங்களா? நீ சொன்னதுதான் சரி. அவளுக்கு சொந்த பந்தங்களை பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அம்மாவுக்கு என்னாச்சுப்பா? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வரும்போது கேட்டுட்டே தான் வரேன். சும்மா முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இவ எதுவுமே பேசவே இல்லை. அவ என்கிட்ட சொன்னதை நீங்க கேட்கலல்ல? அந்த ஜெகதாம்பாவோட நாக்கு எவ்வளவு நீளம்னு உனக்கு தான் தெரியும்ல. ஜெகதாம்மா இல்ல, பாலா சொன்ன வார்த்தை தான் என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் நான் அவளை பெத்த அம்மா இல்லையா? நீ இப்படி வருத்தப்படுற அளவுக்கு அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு? என் கஷ்டம் உங்களுக்கு புரியணும்னா நீங்க நேரடியா கேட்டிருக்கணும். என்ன விஷயம்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? இனி அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? பெத்த அம்மாவை தான் அவ அவமானப்படுத்தி அமைச்சிருக்கா. அது சரி. அப்படின்னா பாலாக்கா உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நான் தான் அப்போவே சொன்னேன், உங்களுக்கு கொடுக்காத பாசத்தை அங்கே காட்டாதீங்கன்னு. ஆசைப்பட்டு போனீங்கல்ல, இப்போ அனுபவிங்க. நான் அவளை பெத்தவ தானே, அனுபவிக்கிறேன். இனிமே நான் அந்த பக்கமே போக மாட்டேன், போகவும் முடியாது. அப்பா, அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. எனக்கு இது பத்தி சத்தியமா ஒன்றும் தெரியாது. இப்ப இந்த விஷயத்த சொல்லும் போதுதான் எனக்கே தெரியும். இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கமே. தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரியாம அப்படியே விட்டுற வேண்டியது. ஹலோ, நான் தாம்மா பேசுறேன். ஊருக்கு போயிட்டு எப்ப வந்தீங்க? பாலா சந்தோஷமா இருக்காளா? போன விஷயத்த பத்தி தயவு செஞ்சு கேட்காதம்மா. பாலா இப்ப ரொம்பவே மாறி போயிட்டா. அவ என் கன்னத்துல 4 அறை அரைஞ்சிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நான் அங்க இருந்து அழுதுகிட்டே தான் திரும்பி வந்தேன். அப்படி அவ உங்ககிட்ட என்னதாம்மா சொன்னா? அவகிட்ட நான் உனக்கு எத்தனாவது மாசம்னு கேட்டா 13 மாசம்னு நக்கலா சொல்றா. அதையும் அந்த வேணுவோட அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பெத்த தாயை அவங்க முன்னாடி கேவலப்படுத்திட்டாமா. அம்மா, நீயே கணக்கு போட்டு பாரு. பாலா இங்க இருந்து போகும்போது 2 மாசம் கன்சீவா இருந்தா. அதுக்கப்புறம் இப்ப எத்தனை மாசம் ஆச்சு? 11. அப்பாவை உங்ககிட்ட சொன்னது என்ன தப்பு இருக்கு? என்னம்மா எதுவும் பேசாம இருக்க? இங்க பாரு, நீயும் என்ன டென்ஷன் ஆக்காத. உன்னையும் சேர்த்து 4 குழந்தைங்களை பெத்தவனா? அப்படின்னா ஒரு பொண்ணோட கர்ப்ப காலம் எவ்வளோன்னு அம்மாக்கு நல்லா தெரியும்ல. ஒரு குழந்தை பெத்தெடுக்கிறதுக்கு பாலாவுக்கு 15 மாசம் தேவைப்படாதுன்னு அம்மாவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? அத நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப எல்லாம் தெரிஞ்ச நீ சொல்லுமா, பாலாவோட ஃபர்ஸ்ட் குழந்தை எங்க போச்சு? அது கலைஞ்சிருச்சுன்னு மாப்பிள்ள சொன்னாரே. நீ இப்ப பேசுறியம்மா சர்வசாதாரணமா ஒரு வார்த்தை. அதேதான் பாலா உன்கிட்ட திரும்ப சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அத பத்தி இத்தனை நாள் ஆகியும் நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லைல்ல? அவ இங்க இருந்து போனப்போ உன் வயித்துல இருந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தையாவது நீங்க கேட்டீங்களா?
கேக்கலல்ல. ஒரு அம்மாவுக்கு மகன் மேல இந்த அளவு கூட பாசலாம இருக்க முடியுமா? அத பத்தி அவ எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. கடந்த 11 மாசமா ஒரு சின்ன தகவலோ ஒரு போனோ கூட அவ எங்களுக்கு பண்ணலல்ல. அப்ப ஏன் நீங்க அவளை பார்க்க போனீங்க? கடமைக்காக போனீங்களா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் பண்ணி சொன்னதாலதான் நாங்க அங்க போனோம். அவங்க எல்லாரும் நல்ல மரியாதையோட தான் பேசினாங்க. ஆனா நான் பெத்தவ அங்க போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல. யாரு? அம்மா. என்கிட்ட கூட நான் பேசுறேன். ஹலோ அத்த, நான் மனோஜ். ஹரி இனிமே ஃபோன் பண்ணானா அவன்கிட்ட நீங்க தான் கேட்கணும். கடந்த 1 வருஷமா பாலா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு ஹரி தெளிவா எல்லா உண்மையும் சொல்லுவான். நீங்க என்ன மாப்பிள்ள எதிரி கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவளை வெளியே தள்ளி புருஷன் வீட்டுக்கு அனுப்பிட்டா கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சீங்கல்ல. வேணு பாலாவை எப்படி பூனை கூட்டிட்டு போனான்னு ஹரி சொல்லுவான். அது கேட்கும்போது தானே உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். சொந்த மக சொல்றத அத்தை நீங்க கொஞ்சம் கூட நம்ப மாட்டீங்க. வேணுமோ அவனுடைய வீட்டாளுங்க சொல்றத எல்லாத்தையும் நீங்க நம்புவீங்க. அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 1 வருஷமா லெட்டர் போடாததும் ஃபோன் பண்ணாததும் தான் உங்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. அதுக்கான காரணம் என்னன்னு அங்க போய் தெள்ள தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹரி திரும்ப கல்ஃபுக்கு போயிருக்கான். 1 வருஷம் ஆகியும் பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியல. பூனே வரைக்கும் போய் ஒரு வாட்டி பார்த்துருக்கலாம்ல. பாலாவை பெத்தெடுத்தது நீங்க தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பேசாம இருங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. அவ ஏதோ குப்பை தொட்டில கிடைச்ச மாதிரி தெரியுது. போனை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லிடுறேன். பாலாவை பூனைக்கு கூட்டிட்டு போய் அந்த கேடு கெட்ட வேணு முதல்ல செஞ்ச வேலை என்னன்னு தெரியுமா? பாலசுதா வயிற்றுல வளர்ந்த குழந்தைய கொன்னுட்டான். அதுக்கு வேணு சொன்ன காரணம் என்னன்னு நீங்க கேட்கணும் அத்த. அந்த குழந்தையோட அப்பா அவன் இல்லையாமா. இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவு எடுக்கணும். உங்க மேல பாலா இவ்வளவு கோவப்படுறான்னா அதுல என்ன தப்பு இருக்குன்னு. வச்சுட்டுமா? குட் நைட். இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. ஐயோ கடவுளே. உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? இங்கேயே கிடந்து பிரசவிக்கலாம்னா? ஏய், மரியாதையா சொல்றேன். நாட்டு நடப்பை அனுசரிச்சு நீ பிரசவம் பார்க்கறதுக்கு உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போகணும்னு நான் சொல்றேன். இங்க எல்லா காரியமும் நடக்கிறது நாட்டு நடப்பு போல இல்லையே. என்னடி கலாய்க்கிறியா? அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு வேணும்ல. ஆமாண்டி, நான் அறிவில்லாதவன் தான். இல்லனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுவனா? நான் ஒன்னும் உன்னை வர சொல்லலையே. அப்படி இருக்கும்போது என்ன ஏன் கல்யாணம் பண்ண? என் குழந்தைய நான் இங்க தான் பிரசவிப்பேன். ஏய், உன்னை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கும் உனக்கு பிரசவம் பார்க்கறதுக்கும் எங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்ல. அம்மா வீட்டுக்கு போயிடு. இப்ப என்ன இங்க இருந்து வெளியில அனுப்புறதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சுல? அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த குழந்தை உங்களுடையது தானே நீங்க நம்புறதுனால. கொஞ்சம் கூட புருஷ லட்சணமே இல்லாம பூனேல பிளாட் ரூம்ல பூட்டி வச்சு உண்டான குழந்தை தானே இது. அதனால விசுவாசம் அதிகமாகும். அப்படின்னா உனக்கு அது நல்லாவே புரிஞ்சு போச்சு, அப்படித்தானே? கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம யோசிக்கிறவங்க கெட்ட மனச நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கணும்டி? ஏன் குழந்தைதான் அது நம்பிக்கை இல்லாத அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சம் சொல்றியா என்ன? அதை ஒதுக்கி தள்ளுறதுக்காகத்தான் நான் இப்படி கேவலமான வேலையெல்லாம் பார்த்தேன். அதுக்கு இப்போ ஒரு குறைச்சலும் இல்லையே. ஏய், நான் சொல்றத கேட்கலன்னு வையே, ஒரே ஒரு உததான் இதையும் கொண்டுருவேன் பாத்துக்க. நான் யாருன்னு தெரியும்ல என்ன? நல்லாவே தெரியும். நீங்க இந்த குழந்தைய கொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லைன்னா நீங்க இதை எப்பயோ பண்ணிருப்பீங்களே.
அப்புறம் என்ன கொல்ற விஷயம்? இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க என்ன கொல்லவே மாட்டீங்க. வேணுகோபால், என்ன உங்களால அதை பண்ண முடியுமா? நான் சவால் விடுறேன். என் கண்ணுல பயம் தெரியுதுன்னு இத்தனை நாளா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. இனிமே அந்த பயம் எனக்கு இல்ல. என்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாம சண்டை போட்டு உள்ள வந்த ஒரு வழி போக்க நீ. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நீ. நீ உள்ள வரத்துக்கு இந்த ரூமுடைய வாசல் கதவு மட்டும்தான் திறந்திருக்கும். என்னுடைய மனசுக்குள்ள நீ உள்ள வரத்துக்கான எல்லா கதவுகளையும் பூட்டி நான் அடைச்சு வச்சுட்டேன். உள்ள வரவே முடியாது. வெளியே தான் நிக்கணும். அங்கதான் நான் உன்னை நிக்க வைப்பேன். நான் எப்பவும் மனசுக்குள்ள தான் இருப்பேன் பாரா. நான் வெளியே நிக்கிறது உன் கனவுல தான் நடக்கும். நீ குழந்தை பிரசவிப்பல்ல, அதுக்கப்புறம் அதை நீ என்ன பூட்டி வச்சிருவியா? எந்த கேள்வியும் கேட்காம நான் உள்ள வரத்துக்கும் வெளியே போறதுக்குமான கீ தாண்டி இந்த குழந்தை. இதை கஷ்டப்படுத்தினா உன் கண்ணில் கண்ணீர் வரும். உன்னை கஷ்டப்படுத்தி கொல்ல போற கருவி தாண்டி நீ பெத்தெடுக்க போற இந்த குழந்தை. எனக்கு அது போதும். எனக்கு அது போதும்டி. நீ வெய்பாலா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு அவன் ஊருக்கு போறான்ல, ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு போகும்போது நான் ஏதாவது பண்ணி கொடுத்து தான் ஆகணும். நல்ல ருசியான சாப்பாட்டை வயிறு நிறைய சாப்பிட வச்சுதான் அனுப்பணும். அப்பதான் அவன் போற சந்தோஷத்தை என்னால அனுபவிக்க முடியும். அவனுக்கான பிரதிபலம் பண்ணலான்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாதவங்க மேல இப்படி பாசம் வச்சு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் புருஷன் மேல இருக்க பயத்தால தான் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு மத்தவங்க எல்லாரும் நினைப்பாங்க. அவங்க நினைக்கட்டும், ஆனா எனக்கு தெரியும்ல, எனக்கு என் மனசோடைய சந்தோஷம் தான் முக்கியம். உன்ன மாதிரி எல்லார்கிட்டையும் பிரதிபலம் காட்டணும் அப்படின்னு ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தவதான் நானு. எல்லாருக்கும் ஒரே டைம்ல விஷத்தை கொடுத்து கொன்னு போட்டுடலான்னு முடிவெடுத்தேன். உனக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய வயித்துல சுமந்தவதான் நானு. ரொம்ப கஷ்டப்பட்டும் ஆசைப்பட்டும் 4 மாசம் வயித்துல சுமந்தேன். ஒரு நாள் நான் இங்க இருக்க ஸ்டெப்ஸ்ல நின்னுட்டு இருக்கும்போது என்னோட வீட்டுக்காரர் என் கன்னத்தை பார்த்து ஓங்கி ஒரு அறை விட்டாரு. நான் படிக்கட்டுல விழுந்து கீழே உருண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தையோட உயிரே போயிடுச்சு. என் வீட்டுக்காரரை வச்சு அதை செய்ய வச்சது யாரு தெரியுமா?
உன்னோட புருஷன் வேணுகோபால் தான். ஒரு நாள் நான் என் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப இங்க வந்தப்போ போட்டு கிடைக்க லேட் ஆயிடுச்சு. ராத்திரி ஆனதால அந்த அண்ணன் வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கும் அந்த போட்டு டிரைவருக்கோ கள்ளக்காதல் இருக்குன்னு என் வயித்துல விளையாடுறது அந்த ஆள் குழந்தைதான்னு என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி சொல்லி விஷத்தை ஏத்துனது அந்த ஆள் தான், வேணு. இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க கூட வாழ்றதுக்கு உங்களால எப்படி முடியுது? உன் குழந்தைய அபார்ட் பண்ண வேணுகோபால் கூட நீ வாழலே அண்ணன். இதுக்கு பரிகாரம் பண்ணதான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையே ஒரு பிரதிபலம் தான். என் முதல் குழந்தைய நான் இழந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கான வாரிசை நான் பெத்து கொடுக்க மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன். பொறுக்காம போன குழந்தைங்களோட சாபத்தை வச்சு இந்த குடும்பமே அழிஞ்சு போயிடணும். அதை பாக்குறதுக்காக தான் நான் இங்க காத்துட்டு இருக்கேன். அது தெரியாமையே நீயும் இந்த குழிக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணும் மறுபடியும் எப்ப திரும்பி வருவான்? அவன் இனிமே திரும்பி வரக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். போற வழியில ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆள் மட்டும்தான் சாகணும். என்ன பாலா, நான் இங்கிருந்து போறதுனால உன் முகம் சந்தோஷத்துல இருக்கு. இன்னும் யாரை பாக்குறதுக்குடி இந்த மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சுட்டு நிக்கிற? நாங்க போனதும் தினமும் லேண்ட்லைன் போனுக்கு கூப்பிடுவேன். நீ என்கிட்ட பேசணும், கேட்டுதா? சொன்னா போதும், அதோட சேர்த்து பண்ணிதான் ஆகணும்னு கட்டளை போடக்கூடாது. அப்படின்னா உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். கொடூரமான செயல்களை காட்டி நீங்க காட்டு விலங்குகளை ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிற ரிங் மாஸ்டர் தானே? நீங்க கட்டளையை சொல்லி முடிச்ச உடனே உங்க கண்ணில் இருக்கிற அந்த பார்வையே போதும், மிருகம் புரிஞ்சுக்கும். ஆனா இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. இங்க இருக்கிற ஒரு பொண்ணோட புருஷன்னு சொல்லிக்கிறவன் ஒரு கொடூரமான மிருகம். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட நீ இந்த மாதிரி பேசக்கூடாது. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அறியாமலே அந்த வார்த்தை வருது. உன்னை கழுத்து நெரிச்சு கொன்று வேண்டி. வேணு, இதுல கொஞ்சம் மிக்சரும் முறுக்கும் போட்டிருக்கேன். கொண்டாட்டி இருந்து என்னப்பா பிரயோஜனம்? என்னோட கையால ஏதாவது பண்ணி கொடுத்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். நீ இப்ப போயிட்டு எப்ப திரும்ப வருவ? நான் எதுக்கு அங்க இருந்து ஓடி ஓடி வரணும்? ஆமா, தேவையில்லாம டிராவல் செலவு தான் அதிகமாகும். நீ வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா இவளோட விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தாகணும். நாட்டு நடப்பு அனுசரிச்சு இவளை 7ஆம் மாசம் இவளோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. இவகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். இவகிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. போகலைன்னா இவளை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. முடிஞ்சா இவ கூட போங்க, இல்லன்னா ஒரு டாக்ஸி பிடிச்சி இவளை மட்டும் அனுப்பி வச்சிருங்க. அந்த முடிவு தான் நானும் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இங்கே இவளுக்கு பிரசவம் பார்க்க நான் சம்மதிக்க மாட்டேன். நான் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டேன், அது போலதான் நடக்கும். என்னடி, நீ இங்கிருந்து போக மாட்டியா? அத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. உன்னை இங்கிருந்து எப்படி அனுப்பி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உங்களால அது முடியாது. நேரம் வரட்டும், நீ தனியாவே போவ. அம்மா, நீ இதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இவ பிரசவம் இங்க நடக்காது. உன்னோட முடிவு எதுவும் இந்த வீட்டில் ஈடுபடாது. ஒண்ணு நீ உன்னோட வீட்டுல குழந்தை பெத்துக்கணும், இல்லன்னா நீ செத்து போயிடணும். இவளை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பா.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.